ரீல் ஆரம்பிக்கிறதே மிட் நைட்ல இருந்து தான் நண்பர்களே. ஒய்னா லாங் வீடியோ ஒண்ணு ஷூட் பண்ணி எடிட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அத எப்படியாவது வெளிய எடுத்துடணும்னு நெனைக்கிறேன். அது முடியவே மாட்டேங்குது. இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் அத எடிட் பண்ணி முடிக்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிட் நைட் எடிட்டிங் செக்ஷனுக்குள்ள புகுந்தாச்சு. அப்படியே பேக்கிரவுண்ட்ல ஆதினா பாட்ட போட்டு கேமராவையும் டைம் லேப்ஸ்ல போட்டுவிட்டு அழுத்துன்னு அழுத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு, அதாவது மதியானம் நெனச்சிராதீங்க, காலையில 3 மணிக்கு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அதனால மத்த வேலைய நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்ல, அதாவது இன்னைக்கு காலையில பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தூக்கத்துக்கு போயாச்சு. அப்புறம் மார்னிங் ஒரு 12:30க்கு எந்திரிச்சேன். சாரி, மத்தியானம் 12:30க்கு எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தேன். சரி என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி நம்ம அந்த ப்ரோக்ராஸ்டினேட் மைண்ட் செட்டுக்குள்ள போயாச்சு நண்பர்களே. வர வர மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா நைட் ஆனா நல்லா வேலை செய்யுது, காலையில ஆனா வேலையே செய்ய மாட்டேங்குது. ஒரு சேஞ்ச் ஓவருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கினே இருந்தேன். ஆனா 2 விஷயங்கள் வந்து மைண்ட் செட்ல எடுத்துருக்கேன். ஒன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதை பத்தி அப்புறம் பேசுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சீரிஸை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, இதுல என்ன சீரிஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரீசன்ட் டேஸா, அதாவது சில மாதங்களாவே அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கினே இருக்குது. சரி, இதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நம்ம நேரத்துக்கு அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. அதை வந்து வாட்சிங் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியாச்சு நண்பர்களே. ஆனா அந்த அட்டாக் அண்ட் டைட்டன்ல நிறைய சீசன் இருக்கு. எது என்னன்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு நண்பர்களே. ஆல்ரெடி நீங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்டோரியோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா கொஞ்சம் போட்டு விடுங்க கமெண்ட்ல. அப்புறம் சில நாட்களை தள்ளி போட்டிருந்த ஒரு வேலையை ஒன்று செய்ய வேண்டியது இருந்தது. நம்ம நண்பருக்கு ஒருத்தருக்கு வந்து ஆக்ஷன் கேமரா கொடுத்துருந்தோம். அவரும் டிராவல்லாம் போயிட்டு வந்து கையில வச்சிருக்காரு. நான் போய் வாங்கணும்னு நினைக்கிறது தள்ளி போட்டுக்கினே இருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஆஃபீஸுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வேற கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் எப்பவுமே ரேபிடோ தான் போவேன். நம்ம நேரத்துக்கு கையில வேற ஒத்த பைசா இல்ல. மாசம் வேற செம்ம ட்ரை. அங்க இங்க கொஞ்சம் டெக்கால்ட்டி வேலையெல்லாம் பார்த்து ஒரு 200 ரெடி பண்ணியாச்சு. ரேபிடோவும் புக் பண்ணிட்டேன் நண்பர்கள். அங்க வேற டிராப் பண்ண லொகேஷன் வேற ஒரு மாதிரி இருட்டா இருந்தது. புதருக்குள்ள அங்கங்க ஒன்னு ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஓடுதுன்னே தெரியல. அங்கேயும் கொஞ்சம் வெளிச்சமான இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நம்ம நண்பர்கள் வந்துட்டாங்க. அவங்களோட ஆர்டிஸ்ட் ஒப்படைச்சிட்டு ஆக்ஷன் கேமராவையும் கையில வாங்கிட்டு சரி, இன்னும் சில நண்பர்கள் வந்து ரூம்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அவங்களையும் பார்க்க போயாச்சு. அங்க போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து கதையை பேசிட்டு டைம் வேற ஆயிருச்சு. எங்க அம்மா வேற வீட்டுக்கு போகலன்னா திட்டு விழுகும். ஸோ அதனால ரேபிடோ புக் பண்ணியாச்சு. இன்னைக்கு நடந்த நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புக் பண்ண 2 ரேபிடோ நபர்களுமே ரொம்ப அருமையான ஆட்களா இருந்தாங்க. அப்புறம் 2 பேத்துக்குமே அனுப்பப்பட்ட தொகை போக நமக்கு வந்து ₹60 தான் பேலன்ஸ் இருக்கு. இதை வச்சு தான் வண்டியை ஓட்டணும். அவர் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு சரி, ரூம் வேற ரொம்ப குப்பையா இருந்தது. சரி, ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு. சரி, இந்த அட்டாக் அண்ட் டைட்டன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சா சாம்பார் ஆப்புங்கிற மாதிரி அமேசான்காரன் ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டான். அதை பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன். இன்னைக்கு திருப்பியும் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் செக்ஷனை தான் ஆரம்பிக்க போறேன். ஏன்னா இந்த மாசம் வேற ரொம்ப ட்ரைனா இருக்கு நண்பர்களே. ரொம்ப ட்ரை ஆயிருச்சு. அதனால திருப்பி கொஞ்சம் எடிட்டிங் வந்து இன்னும் ஒரு 1.5 மாசத்துக்கு ஓட்டணும்னா தான் வண்டி ஓடுங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பார்க்கலாம்.